அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாத புதன் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணத்திற்கு பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழி இன்றளவும் பிரசித்தி பெற்றதாகவே இருந்து வருகிறது. அந்த அளவு பிரசித்தி பெற்றுதான் புதன் வழிபாடாகும். புதன் ஜோதிட சாஸ்திரத்தில் வித்யாகாரகன் என்று அழைக்கப்படுகிறது. புதன் கெட்டால் கண்டிப்பாக புத்தி தடுமாறும் என்றே கூறலாம். புதன் புத்திக்கு முக்கிய காரணமாக இருக்கிறார். இவர் கெடும்போது கண்டிப்பாக மனிதர்களுக்கு புத்தி தடுமாறும், மனம் பெய்தளிக்கும், கல்வி கண்டிப்பாக சரிவரியாது அமையாது, கலைத்திறன் எதுவும் கண்டிப்பாக நன்றாக இருக்காது, பகுத்தறிவு என்பதே இருக்காது, தானே சிரிப்பர், அதிக வெட்கப்படுவர், நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால் அவதிக்கு உள்ளாவர், தாய்மாமன் விரோதம் கண்டிப்பாக ஏற்படும், பொருள் தங்காது, நல்ல மனைவியானவள் கிடைக்க மாட்டார்கள், பந்துக்கள் தொடர்பு இருக்காது, விவேகம் ஏற்படாது, விவேகம் இல்லாத போது பல விதத்திலும் ஏற்றம் ஏற்படும், வாணிபருடன் அடிக்கடி தகராறு ஏற்படும், வாணிப குலத்தை சேர்ந்தவர்களிடத்தில் இருந்து உதவிகள் கண்டிப்பாக கிடைக்காது, அவர்களிடம் அனுசரித்தும் போக முடியாது. இந்த நிலை மாற புதன் பகவானை தினமும் ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த நாட்களில் கண்டிப்பாக வழிபட்டால் ஓரளவு கடுமையாக குறையும். புதன் காயத்ரியையும் தினமும் தியானித்து வர நன்மை கண்டிப்பாக தேடி வரும். அதாவது திருவெண்காடு திருத்தலம் மிகவும் பழமையானது. சுமார் 110 நூற்றாண்டுக்கு முற்பட்டது. 12 மாதங்களுக்கு விழா கோலம் காணும் ஸ்தலம். மாசி மாத விழா இந்திர விழாவாகவே கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலுக்கு பெருமை சேர்ப்பவர் அகோரமூர்த்தி. இவரது திருவுருவத்தில் 14 சர்ப்பங்கள் ஆபரணங்களாக இருக்கின்றன. இவருடைய வலது கால் கட்டை விரல் 2வது விரல் ஊன்றி மற்றும் பாதம் தூக்கியவாறு நின்று மாசி மாதம் தேய்பிறை புற நட்சத்திரத்தில் இவரை வணங்க தீய சக்திகள் மடியும். அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என 3 தீர்த்தங்கள் உள்ளன. புதனுக்கென்று இங்கு அம்மன் சன்னதியில் தனி கோயில் உள்ளது. சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவரே புதன். இவர் இங்கு 4 கரங்களுடன் கண்டெடுக்கப்பட்டார் என கூறப்படுகிறது. புதன் குரு துரோகம் செய்து ஷயரேக நோயை பெற்றார் எனவும், இந்த ஷயரோகம் நீங்க இங்கு உள்ள பரம்பொருள் பெருமாளை வணங்கி வழிபட்டு நலம் அடைந்தார் எனவும் கூறப்படுகிறது. சிவபெருமானுடைய கோயில் உள்ள சண்டிகேஸ்வரரை வணங்குவது போல இந்த கோவிலிற்கு வருபவர்கள் புதன் தோஷம் இல்லாவிட்டாலும் இவரை வணங்கி வழிபட வேண்டும். தோஷம் உள்ளவர்கள் பச்சை நிற வஸ்திரம் தாழ்த்தி இவரை வணங்க வேண்டும். சிதம்பரத்திலிருந்து சீர்காழி வரவும், சீர்காழியிலிருந்து நேரடியாக திருவெண்காட்டிற்கு செல்ல பேருந்து வசதிகள் கண்டிப்பாக இருக்கின்றன. புதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்வி வளர்ச்சி கண்டிப்பாக இருக்காது. ஒருவருக்கு கல்வி வளர்ச்சி இக்காலத்தில் இல்லை என்றால் அவர்கள் பலவித அவமானத்திற்கு வேண்டி இருப்பார்கள். நன்றாக படித்து வைத்துபவர்கள் கோச்சாரத்தில் புதன் கெடும்போது கல்வி நிலை பாதிக்கும். இதை போக்க கோவிலில் உள்ள ஞான சரஸ்வதியை வணங்கி வர புதனுடைய தோஷம் நீங்கி கல்வி வளர்ச்சி பெறுவார்கள். சரஸ்வதிக்கென்று தனி கோயில் இங்குதான் உள்ளது. ஒட்டக்கூத்தர் பரணி நூல் பாடுவதற்கு சரஸ்வதி தேவி அருள் புரிந்த கோவிலாகும். ஆகையால் தான் இது கூத்தனூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் வெள்ளை புறாக்கள் அதிகம் இருப்பது சிறப்பு. பௌர்ணமி அன்று இங்கு விஜயம் செய்து அம்மனுக்கு தேன் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும். பூஜை முடிந்து கொடுக்கப்பட்ட அபிஷேக தேனை மோதிர விரலால் எடுத்து பருக வேண்டும். மீதி தேனை பாட்டில் அடைத்து அவ்வப்போது சாப்பிட்டு வர வேண்டும். முதலில் குழந்தை பள்ளியில் சேர்ப்பவர்கள், உயர்கல்வி கற்பவர்கள் அம்மனுக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட கல்வியில் உயர்வு கிடைக்கும். மேலும் சரஸ்வதி தியாயன ஸ்லோகத்தை கண்டிப்பாக படித்து வர வேண்டும். புதனை நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டு வர வேண்டும். சேலம் திருச்சி மார்க்கத்தில் உள்ள குணசீலம் என்ற ஊரில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி எழுந்தருளியுள்ளார். இங்கு சென்று உச்சிகால பூசையில் கலந்து கொண்டு தீர்த்தத்தை அறிந்து வர புதனின் வழிபாட்டிலிருந்து கண்டிப்பாக நல்லது கிடைக்கும். புதன்கிழமை செல்ல வேண்டும். தொடர்ந்து 5 புதன்கிழமை செல்வது நல்லது கொடுக்கும். ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி குறித்து தனி குறிப்புகள் கண்டிப்பாக சிறப்பு வாய்ந்தவை. புதன் பகவானால் பாதிக்கப்பட்டவர்கள் முழு பச்சை பயிரை சிறிது எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வெற்றிலையில் வைத்து ஒரு பொட்டலமாக கட்டி கொள்ள வேண்டும். புதன்கிழமையன்று இரவு படுக்கும் போது அந்த பொட்டலத்தை தலையணை அடியில் வைத்து படுத்துக் கொள்ளவும். மறுநாள் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலையிலோ மாலையிலோ பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசித்துவிட்டு அந்த ஆலயத்தில் உள்ள குளத்திலோ அல்லது கிணற்றிலோ பொட்டலத்தை தலையை சுற்றி போட்டுவிட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 5 புதன்கிழமை செய்ய வேண்டும்.
புதன் சசியில் உள்ள புதன் புத்தி நடப்பவர்கள் வெள்ளிக்கிழமை ராகால பூஜை செய்து வர வேண்டும். புதன் தசையில் கேது புத்தி நடப்பவர்கள் மாசிகாசுரணி கவசம் படித்து வர வேண்டும். புதன் தசையில் சுக்கிரன் புத்தி நடப்பவர்கள் கோபூஜை செய்து வர வேண்டும். புதன் தசையில் சூரிய புத்தி நடப்பவர்கள் சூரியகாந்தி மந்திரத்தை சொல்லி வர வேண்டும். இவ்வளவு சிறப்புமிக்க புதன் பச்சை குணம் கொண்டவர், அதாவது பச்சை நிறம் கொண்டவர், சௌமிய குணம் படைத்தவர். இவர் விழும்பு மலர், வெண்காந்த தானியம், பச்சை பயிறு ரத்தினம், மரகத பச்சை நத்திரம், ஆயில்யம், கேட்டை ரேவதி, ஆண் வீடு மிதுனம், பெண் வீடு கண்ணியில் இருப்பின் இவருக்கு பலம் அதிகம். நீச்ச வீடு மீனம், இவரது ஆட்சி காலம் 17 ஆண்டுகள் 27 அதாவது இந்த 17 ஆண்டுகள் முழுவதும் ஒருவருக்கு நன்மை செய்வதாக இருப்பின் நன்மையும், தீமை செய்வதாக இருப்பின் தீமையும் செய்வார். இவர் கோச்சாரத்தில் ராசியில் இருக்கும் காலம் சுமார் 1 மாத காலமாகும். புதன் ஜோதிட சாஸ்திரத்தில் வித்யாகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். புதன் கெட்டால் எந்த நிலைமை ஏற்படும் என நாங்கள் கூறியதை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் கூறிய இந்த ஆலயத்தில் இந்த ஆடி மாத புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்லது நடைபெறும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது பற்றி இந்த காணொளி உங்களுக்கு தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.